இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் ஜாதி அதிக அளவில் நிலவுகிறது. ஒருவரின் ஜாதி அவரின் பிறப்பை கொண்டு தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இதனை வெளியேற்ற வலியற்று சமூக அவலங்களை சகித்து கொண்டு வாழும் மக்கள் வாழ கற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்தும் தோன்றிய அரசுகள் போன்றவற்றால் அந்த ஜாதி பாதுகாக்கப்படுகிறது. ஒருவர் சாதி அடிப்படையில் ஒடுக்குமுறைக்கு, மனித உரிமை மீறல்களுக்கு, பாகுபாட்டுக்கு உட்படுத்துதல் ஜாதிய ஒடுக்குமுறையாகும். தெற்கு ஆசியாவில் ஜாதிய ஒடுக்குமுறையால் பெரும்பான்மையான மக்கள் நெடுங்காலமாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இவை வெளிப்படையான தீவிர வன்முறையான ஒடுக்குமுறைகள், சமூக நிறுவன கட்டமைப்புகளின் ஊடாக நடைபெறும் ஒடுக்குமுறைகள், நுண் ஒடுக்குமுறைகள் என்று பல வகைகளில் அமைகின்றன. முன்னொரு காலத்தில் தொழில் வாரியான வகுப்புகள் இருந்தன. தொழில் மாறலாம், தீண்டாண்மை இல்லை, பாகுபாடு இல்லை. பின் தொழிலை வாரிசு ரீதியாக செய்ய தொடங்கினர். பின் தொழிலின் அடிப்படையில் ஜாதி தோன்றி அதன் தொடர்ச்சியாக தீண்டாமை, உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டன. மனிதன் என்ற உயர்நிலை, மனிதன் தரம் தாழ்ந்த உயிரினம் ஆனான். ஆரியர்களின் தெய்வம் படைப்பு போன்றவற்றை எதிர்த்து விலகியவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதாவது ஜாதி என்பது அவரவர் செய்கின்ற தொழிலின் அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. காலப்போக்கில் மனித நாகரிகம் வளர வளர அது தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டு ஜாதி வேறுபாடாக பார்க்கப்பட்டு உள்ளது. பக்துவச்சல பாரதியின் கூற்றுப்படி ஜாதியின் தோற்றம் பற்றி பல்வேறு கருத்துகள் பல்வேறுபட்ட அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜாதியின் தோற்றம் குறித்து பக்துவச்சல பாரதி மானிடவியல் கோட்பாடுகள் என்ற நூலின் விளக்கங்களை தரப்பட்டிருக்கின்றன. சாதியின் தோற்றம் குறித்து இந்த பகுதியில் இடம்பெறும் தகவல்கள் அந்த நூலையே அடிப்படையாக கொண்டவை. அதில் ஜாதியத்தின் தோற்றத்தை விளக்கும் 6 கோட்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 1 மரபு கோட்பாடு, 2 தொழில் கோட்பாடு, 3 சமய கோட்பாடு, 4 அரசியல் கோட்பாடு, 5 இன கோட்பாடு, 6 படி மலர்ச்சி கோட்பாடு. இந்த 6 கோட்பாடுகளை வைத்துதான் சாதி உருவாகியிருக்கிறது என்று பக்துவச்சல பாரதி அவருடைய மானிடவியல் கோட்பாடுகள் என்ற நூலில் எழுதியிருக்கிறார். அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி ஒரே ஜாதிக்குள் நடைபெறும் அகமண முறையே ஜாதியின் தோற்றத்திற்கு காரணம் என்று கூறுகிறார். இப்போது மரபு கோட்பாடு, தொழில் கோட்பாடு, சமய கோட்பாடு, அரசியல் கோட்பாடு, இன கோட்பாடு இந்த கோட்பாடுகளில் உருவானது பற்றியான விளக்கங்களை காணலாம். முதலில் மரபு கோட்பாடு. சாதி இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்பதுவே மரபு கோட்பாடாகும். ரிக்வேதம், மனு தர்மம், பகவத்கீதை ஆகியவை ஜாதி இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்றே கூறுகின்றன. பகவத்கீதை குணத்தின் அடிப்படையில் ஜாதி அமைகின்றது என குறிப்பிட்டாலும் பிறப்பின் அடிப்படையிலேயே ஜாதி அமைகின்றது என்பதை வலியுறுத்துகின்றன. சமுதாய அமைப்பே ஜாதியை உருவாக்கியது என்றும் மதத்துக்கும் ஜாதிக்கும் தொடர்பில்லை என்றும் சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். இது இதுதான் மரபு கோட்பாடு வழியில் உருவான ஜாதி. தொழில் கோட்பாடு, தொழில் மூலம் உருவாக்கப்பட்ட ஜாதியை பார்க்கலாம். ஜாதி மக்கள் குழுக்கள் செய்யும் தொழில் அடிப்படையில் அமைந்தது என்பதுவே தொழில் கோட்பாடு என்பது ஆகும். தொழில்களின் தன்மை காரணமாக தூய்மை, தீட்டு வரையறை செய்யப்பட்டன. பிறப்பு ரீதியான தமிழ் சமூக அமைப்பை மறுக்கும் பலர் தொழில் ரீதியிலான தமிழ் சமூக அமைப்பு இயல்பானது என்றும் கருத்தாக்கம் செய்துள்ளார்கள். அதாவது ஒருவர் செய்யும் தொழிலை வைத்தே அவர்கள் ஜாதி அடையாளம் காணப்பட்டார்கள். ஆனால் பிற்காலத்தில் அதுவே ஒடுக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட ஜாதியாக மாற்றப்பட்டது. இதுதான் தொழில் கோட்பாடு. அடுத்து சமய கோட்பாடு. ஜாதி முறைக்கு அடிப்படை சமயமே என்பது சமய கோட்பாடாகும். குறிப்பாக
இந்து சமய சூழலை ஜாதி முறையை தோற்றுவித்தது. அதாவது இந்து மதத்தில் அதிகமான சாதிகள் உள்ளன, மதம் சமயம் அதிகமான சாதிகளை உருவாக்கியது என்று சமய கோட்பாடு கூறுகிறது. அதாவது பல சாதிகள் உருவானது தான் இந்து. இப்போது வெளிப்படையாக பிராமின் இருக்காங்க, ஐயனார், ஐயர், செட்டியார், தேவர், கவுண்டர், வன்னியர், நாடார், யாதவர், பறையர், பல்லர், இவ்வாறு அனைத்து ஜாதியிலையுமே இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்து மதத்தில் உருவான ஜாதி என்று சமய கோட்பாடு வழியிலும் ஜாதிகள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து அரசியல் கோட்பாடு. உயர் ஜாதியினர் தமது சலுகைகளை தக்க வைக்க ஏற்றவாறு அமைத்து கொண்ட அமைப்பே ஜாதி என்பது அரசியல் கோட்பாடாகும். அதாவது அரசியல் கோட்பாடு இது வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், அரசியல் அது வாக்கு வங்கி அரசியல் உருவாகும் போது, ஒரு நாட்டில் உருவாகிற போது அது தனக்கு சொந்தமான வாக்கு வங்கி என்று ஒரு அரசியல் தலைவரால் அது சாதி அந்த சாதி மக்களிடம் ஒரு சாதியை புகுத்தப்பட்டு அந்த வாக்கு வங்கிக்காக அந்த சாதியை வெளிக்கொண்டு வந்து அதை பாதுகாக்கக்கூடியது தான் அரசியல் கோட்பாடு என கூறப்படுகிறது. இந்த அரசியல் கோட்பாடும் சாதி உருவாக காரணம் என்று கூறப்படுகிறது. அடுத்தது இன கோட்பாடு. ஆரியர்கள் இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த போது திராவிடர்களை அடிமைப்படுத்தி நிறுவிய அமைப்பே ஜாதிய அமைப்பு என்கிறது இன கோட்பாடு. குடியேறிய ஆரியர்கள் இங்கிருந்தவர்களை காட்டிலும் உடல் தோற்றத்திலும் பொலிவானவர்களாக திகழ்ந்ததால் அதனை பயன்படுத்தி அவர்கள் வர்ண பாகுபாட்டை காட்டத் தொடங்கினார்கள். அதன் மூலம் ஜாதி உருவானது என்று கூறப்படுகிறது. இதுதான் இன கோட்பாடு. அதாவது கருப்பர், வெள்ளையர்கள் என்று தங்கள் உடல் நிறங்களை காட்டி ஜாதிய பாகுபாடு பிரிக்கும் வேலை நடந்துள்ளது. இதுதான் இன கோட்பாடு ஆகும். இந்திய ஜாதி அமைப்பு அதிக ஜாதிகளை வெளிக்கொண்டுள்ளது. இந்திய துணைக்கண்டத்தில் ஜாதி தொழிலின் அடிப்படையில் தோன்றி பின்னர் பிறப்பின் அடிப்படையில் மாற்றம் பெற்றது. இந்தியாவில் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்து பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் கூடி வாழ்ந்திருக்கிறார்கள். பல்வேறு போக்குகளால் பிறப்பின் அடிப்படையில் சாதிகள் அடையாளம் கண்டு இன்றளவும் நிலை பெற்றுள்ளன. ஆகஸ்ட் 2012 ஆண்டு EPW என்ற வார பத்திரிகையில் வெளியான கார்ப்பரேட் போர்ட்ஸ் இன் இந்தியா பிளாக்டு பை கேஸ்ட் என்னும் தலைப்பில் எந்த சமூகம் இந்திய கூட்டு நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை அறிய ஆய்வு அறிக்கை வெளியிட்டது. தேசிய பங்குச்சந்தை மற்றும் மும்பை பங்குச்சந்தை ஆகியவற்றில் பட்டியலிடப்பட்டுள்ள 4000 தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வாரிய உறுப்பினர்களில் முதல் 1000 நிறுவனங்களின் வாரிய உறுப்பினர்களின் ஜாதி மற்றும் சமூக பொருளாதார நிலையை ஆய்வு செய்தது. இந்தியாவில் கடைசி பெயர் பொதுவாக ஜாதியை குறிக்கும். கடைசி பெயர் மற்றும் சமூக வலைதளங்களை கொண்டு அவர்களின் சாதியினரை கண்டறிந்து வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையின்படி 1000 நிறுவனங்களில் 9052 வாரிய உறுப்பினர்களின் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், மற்றவர்கள், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள், பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் என்று மொத்தமாக பிரிக்கப்பட்டு கணக்கெடுத்தனர். தமிழர்களிடையே ஜாதி என்பது வழியாக தொழில் அடிப்படையில் இருந்த குழுக்களும் கூட்டங்களும் நாளடைவில் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூக அமைப்பாய் மாறி பின் படிமுறை அமைப்பும் ஏற்பட்டது. ஜாதிகளில் படிமுறை ஏற்றத்தாழ்வுகள் தமிழரிடம் தொன்று இருந்ததல்ல. ஆனால் எப்பொழுது எந்த பகுதிகளில் எத்தனை வலுப்பற்று இருந்தது என்பது திண்ணமாய் தெரியவில்லை, முழுதாக தெரியவில்லை. ஜாதி வகுப்பு முறைமைகளும் படிமுறை அமைப்பும் இடத்துக்கு இடம் வேறுபடும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் முற்கால அரசிடமும்
பிற செல்வந்தரிடமும் இருந்த நெருக்கம், அணுக்கம் பற்றிய உறவாட்ட வேறுபாடுகளினால் சாதிகளில் ஏற்றத்தாழ்வுகள் மாறி வந்துள்ளன. வடமொழியில் உள்ள மனு, அதாவது மனு தர்ம சாஸ்திரம் என்னும் நூலும் அவ்வரிசையில் உள்ள பிற வடமொழி நூல்களும் தமிழர்களிடையே ஜாதியின் அடிப்படையில், பிறப்பு அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் ஊட்டவும் வலியுறுத்தவும் துணை செய்தன. தமிழில் ஆன பிறப்பின் அடிப்படையில் படிமுறையில் ஏற்றத்தாழ்வுகள் கூறும் நூல்கள் யாதும் 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஆன காலப்பகுதியில் இருந்ததாக தெரியவில்லை. இலங்கையின் ஜாதிய அமைப்பை காணலாம். இலங்கையில் பாடசாலை கல்வி, வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு, நாடாளுமன்ற ஆசன ஒதுக்கீடு போன்றவற்றுக்கு ஜாதி சார்பான இடஒதுக்கீடுகள் கிடையாது. திருமண சட்டங்களிலும் ஜாதி இடம்பெறவில்லை. எனினும் இலங்கையில் வாழ்கின்ற தமிழர், சிங்களவர் ஆகிய தேசிய இனங்கள் வலுவான ஜாதி படிநிலை அமைப்பை கொண்டுதான் செயல்படுகிறார்கள். தமிழர்களிடையே ஜாதி அமைப்பு பிரதேச வேற்றுமையை கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மலையகம், கொழும்பு போன்ற பகுதிகள் தமக்கே உரிய ஜாதி அமைப்பை கொண்டுள்ளன. தமிழ்நாட்டில் அரசே சர்டிபிகேட்டுகளில் ஜாதியை குறிப்பிட சொல்கிறது. தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு பட்டியலை பற்றி காணலாம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜாதிகளையும் பட்டியலிட்டுள்ளது. 1. பட்டியல் பழங்குடியினர், பட்டியல் சாதிகள். பட்டியல் பழங்குடியினரில் 36 பிரிவுகள் உள்ளன. பட்டியல் ஜாதியில் 76 பிரிவுகள் உள்ளன. பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் 136 உள்ளன. பிற்படுத்தப்பட்ட பிரிவுகள் இஸ்லாமியரில் 7 உள்ளன. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் 41 உள்ளன. சீர் மரபினர்கள் 68 பிரிவுகள் உள்ளன. முற்பட்ட ஜாதிகள் 79 உள்ளன என்று 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இது தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு பட்டியலில் இருக்கிறது. இந்த பட்டியலில் இருக்கும் முற்பட்ட வகுப்பினர் அனைத்து வகுப்பினரும் பங்கேற்கும் பொது பிரிவுகளின் மூலம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் மட்டுமே இடம்பெற இயலும். முற்பட்ட வகுப்பினர் தவிர்த்து ஒவ்வொரு வகுப்பினருக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவிகிதத்திலான தனி இடஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. பட்டியலிடப்பட்ட பழங்குடிகள் காணலாம். அடியன், அரணாடன், இரவல்லன், இருளர், காடர், கம்மாரா, கணிக்காரர், காணிக்கர், கணியன், கன்யான், காட்டுநாயகன், கொச்சுவேலன், கொண்டக்காப்பு, கொண்டாரெட்டி, கொரகா, கோட்டா, குடியா, மேலக்குடி, குருச்சன், குறும்பர், குருமன், மகாமலசார், மலை அரஜன், மலை பண்டாரம், மலை வேடன், மலை குறவன், மலைசர், மலையாளி, மலையக்கண்டி, மன்னான், மூடுகர், மூடுவன், முத்துவன், பழையன், பளியன், பளியர், பனியர், சவுலகா, தோடர், ஊராளி போன்ற பிரிவுகள் இதில் உள்ளன. அடுத்து பட்டியலிடப்பட்ட சாதிகளை காணலாம். ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர், ஆதி கர்நாடகர், அஜிலா, அருந்ததியர், ஐயனார், பைரா, பகுடா, பண்டி, பெல்லாரா, பரதர், சக்கிலியர், சாலாவாடி, சாமார், மூச்சி, சண்டாளா, செருமான், தேவேந்திர குலத்தார், டோம், தொம்பரா, பைதி, பானே, தொம்பன், கொடகலி, கொட்டா, கோசாங்கி, கொலையா, ஜக்கலி, ஜம்புலு, கடையன், கக்காளன், கல்லாடி, கணக்கன், பாடண்ணா, கரிம்பாளன், கவரா, கோழியன், கூசா, கோத்தன், கோடன், குடும்பன், குறவன், சித்தனார், மடாரி, மாதிகா, மயிலா, மாலா, மன்னன், மாவிலன், மோகர், முண்டலா, நலகையா, நாயாடி, பாதனன், பகடை, பல்லர், பல்லுவர், பம்பாடா, பாணன், பஞ்சமா, பன்னாடி, பன்னியாண்டி, பறையர், சாம்பவர்,
பரவன், பதியர், புலையர், சேரமார், புதிரே வண்ணான், ராணையர், சாமகாரா, சாம்பான், சபரி, செம்மான், தொண்டன், தோட்டி, திருவள்ளுவர், வல்லோன், வள்ளுவன், வண்ணான், வாதிரியான், வேலன், வேடன், வெட்டியான், வெட்டுவன் போன்ற பிரிவினர் ஆகும். பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் பட்டியலை காணலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் அரசாணைகள் எண் 85 நாள் 29/7/2008, எண் 97 நாள் 11/9/2008 மற்றும் எண் 37 நாள் 21/5/2009 கணக்கெடுப்பின்படி இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. இப்போது பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பட்டியலை காணலாம். அகமுடையார், அகரம் வெள்ளாஞ்செட்டியார், அல்வர், ஆளவர் மற்றும் அளவர், சேர்வை, அரையர், நுளையர், அறச்சக்கரை வேளாளர், ஆரியவதி, ஆயிர வைசியர், படகர், பில்லவா, பொண்டில், போயர்கள், சக்காலா, சவளக்காரர், செட்டு, சவுத்திரி, தொங்க தாசரிகள், தேவாங்கர், சேடர், தொம்மார்கள், தோமர்கள், ஏனாதி, ஈழவதி, எழுத்தச்சர், எழுவா, கங்கவார், கவரா, கவரை மற்றும் வடுகர், கவுண்டர், கவுடா, ஹெக்டே, இடிகா, இல்லத்து பிள்ளைமார், இல்லுவர், எழுவர், இல்லத்தார், ஜெட்டி, ஜோகிகள், கப்போரா, கைக்கோளர், செங்குந்தர், காலாடி, கௌரி குறுப்பு, கலர்பணிக்கர், கலிங்கி, கல்லர், ஈசநாட்டு கல்லர், கந்தர்வக்கோட்டை கல்லர்கள், கல்லர்குல தொண்டைமான், கால்வெளி கவுண்டர், கம்பர், கம்மாளர், விஸ்வகர்மாலா அல்லது விஸ்வகர்மா, தட்டர், பொற்கொல்லர், கண்ணார், கருமார், கொல்லர், தச்சர், கல்தச்சர், கம்சாலா மற்றும் விஸ்வ பிராமணர், கனி, கணிசு, கணியர், பணிக்கர், காணியாள வேளாளர், கன்னட சைனிகர், கன்னடியார், கன்னடிய நாயுடு, கற்பூர செட்டியார், கருணீகர், காசுக்கார செட்டியார், காடேசர், பட்டம் கட்டி, கௌத்தியர், கேரள முதலி, கார்வி, கத்ரி, கொங்கு வைணவர், கொங்கு வேளாளர்கள், கோப்பல வேலம்மா, கோட்டையர், கிருஷ்ணவாகா, குடிக்கார வேளாளர், குடும்பி, குக வேளாளர், குஞ்சிடிகர், லம்பாடி, லிங்காயத், மராட்டியர், மலையர், மாலி, மணியக்கார், மறவர்கள், 3 மந்தை 84 வெள்ளாளர்கள், ஊர் சொல்லிய வெள்ளாளர்கள், மூப்பன், முத்துராஜா, முத்துராச்சா, முத்திரியர், முத்தரையர், நாடார், சானார் மற்றும் கிராமணி, கிறிஸ்துவ நாடார், கிறிஸ்துவ சானார் மற்றும் கிறிஸ்துவ கிராமணி, நகரம், நாயக்கர், நன்குடி வேளாளர், நாஞ்சில் முதலி, ஓடர், ஓதியா, ஊற்று வளநாட்டு வேளாளர், ஓபிஎஸ் வேளாளர், ஓச்சர், பையூர்கொட்ட வேளாளர், பாமுலு, பாணர், பாண்டிய வேளாளர், கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள கதிகாரர், 12ஆம் செட்டியார் அல்லது உத்தம செட்டியார், பார்க்கவகுலம், சுருதிமார், நத்தமார், மலையமார், மூப்பனார், நைனார், பெருக்கி, பெரிகே, பலிஜா, பெருங்கொல்லர், பொடிக்கார வேளாளர், பூலுவ கவுண்டர், பொராயா, புல்லுவர் அல்லது புலுவர், புசலா, ரெட்டி, கஞ்சம், சாத்து செட்டி, சக்கரவார் அல்லது கபதி, சாலிவாகனா, சாலியர், பத்மசாலியர், பட்டுசாலியர், பட்டாரியர் மற்றும் அடவியர், சவளக்காரர், சேனைத்தலைவர், சேனைக்குடியர், இலை வணிகர், சேரக்குல வேளாளர், சௌராஷ்டிரா பட்டுநூல்காரர், சோழிய வெள்ளாளர், சோழ வெள்ளாளர், வெற்றிலைக்காரர், கொடிக்கால்காரர் மற்றும் கீரைக்காரர், ஸ்ரீசையர், சுந்தரம் செட்டி, தொகட்டா வீரசத்திரியர், தொல்காப்பியர்,
தொழுவ நாயக்கர் மற்றும் வெத்தலக்கார நாயக்கர், தோரையர், தொரியர், உக்கிரகுல சத்திரிய நாயக்கர், உப்பாரா, உப்பிலியா மற்றும் சகாரா, ஊராளி கவுண்டர், உரிக்கார நாயக்கர், வீரக்குடி வேளாளர், வல்லம்பர், வல்லநாட்டு செட்டியார், வால்மீகி, வாணியர், வாணிய செட்டியார், கண்டல், கணிகா, தெலிகுலா, செக்கலார், வேடுவர் மற்றும் வேடர், வீரசைவர், வேளாளர், வெள்ளாஞ்செட்டியார், வேலு தோட்டத்து நாயர், ஒக்கலிகர், வயநாடு செட்டி, யாதவர், யவன, ஏறுகுலா, மீனவர்கள், பர்வத ராஜகுலம், பட்டணவர், செம்படவர், முக்குவார் அல்லது மூக்கையர் மற்றும் பர்மலிலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியவர்கள் நீங்களாக எந்த ஒரு இந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அல்லது சீர் மரபினர்களிலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறியவர்கள், 10 வயதுக்கு முன்பு பெற்றோர்களை இழந்தவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள், சட்டப்படியோ அல்லது வழக்கமாகவோ எவர் ஒருவரும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளாதவர்கள் மற்றும் அரசால் ஏற்பளிக்கப்பட்ட பள்ளிகள் அல்லது அனாதைகள் மற்றும் ஆதரவற்றவர்கள், கல்வி நிறுவனங்களில், நிலையங்களில் இருக்கைகள் மற்றும் அரசு பணிகளின் இருக்கைகளுக்கு இடஒதுக்கீடு பெறும் நோக்கத்திற்காக தலைமுறையை பொருட்படுத்தாமல் பட்டியலிடப்பட்ட சாதிகளிலிருந்து கிறிஸ்தவராக மாறியவர்கள், லத்தீன் கத்தோலிக்கர்கள், தென்னிந்திய திருச்சபை போன்ற பிரிவுகள் இருக்கின்றன. பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள், அதாவது இஸ்லாமியர் வகுப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் அரசாணை எண் 85 நாள் 29/7/2008 வெளியிடப்பட்டது. அன்சார், தக்கானி முஸ்லிம், துதிகளா, லைப்பைகள், ராவுத்தர் மற்றும் மரக்காயர் உள்பட அவர்கள் மொழி பேசும் தமிழ் அல்லது உருது மொழி பேசுபவர்கள், மாப்பிள்ளா, ஷேக், சையது போன்ற இஸ்லாமிய அமைப்பு பிரிவுகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ளன. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை காணலாம். அம்பலக்காரர், ஆண்டிப்பண்டாரம், பெஸ்தா, சீவியர், பட்ராஜி, போயர், ஒட்டர், தாசரி, தொம்மாரா, ஏரவல்லர், இசை வேளாளர், ஜம்புவானோடை, ஜங்கம், ஜோகி, செங்கு, கொங்கு செட்டியார், கொரச்சா, குலாளர், குயவர், கும்பரர், குன்னுவர் மன்னாடி, குறும்பர், குறும்ப கவுண்டர், குருவுரணி செட்டி, மருத்துவர், நாவிதர், மங்களா, வேல கட்டளவா, வேலக்கட்டள நாயர் மற்றும் புரோண பகாரி, மோண்ட் கொல்லா, மவுண்டாடன் செட்டி, கேந்திரா, மேதரா, முட்டலக்கம்பட்டி, நரிக்குறவர், நோக்கர், வன்னியகுல சத்திரியர், பறவர், மீனவர், முக்குவார், புன்னன், வேட்டுவ கவுண்டர், பண்ணையார், சதாத ஸ்ரீ வைஷ்ணவ, சோழிய செட்டி, தெலுங்குப்பட்டி செட்டி, தொட்டிய நாயக்கர், தொண்டைமான், வளையர், வண்ணார், வேட்டைக்காரர், வேட்டுவ கவுண்டர், யோகீஸ்வரர் போன்ற பிரிவுகள் ஆகும். சீர் மரபினர் ஜாதி பிரிவுகள்: ஆத்தூர் கீழ்நாடு குறவர்கள், ஆத்தூர் மேல்நாடு குறவர்கள், ஆப்பநாட்டு கொண்டையங்கோட்டை மறவர், அம்பலக்காரர், போயர்கள், பட்டு துர்காஸ், சீக்கிய குறவர்கள், சக்கலா, சங்கையம்பாடி குறவர்கள், செட்டிநாடு வளையர்கள், தொம்பர்கள், தொப்ப குறவர்கள், தொம்மர்கள், தொங்கபோயர், தொங்கவூர் கொரச்சார்கள், தேவகுடி தலையாரிகள், தொப்பை கொரச்சாக்கள், தாபி குறவர்கள், தொங்க தாசரிகள், கொரிலா தோட்ட போயர், குடு தாசரிகள், கந்தர்வக்கோட்டை குறவர்கள், கந்தர்வக்கோட்டை கள்ளர்கள், இஞ்சி குறவர்கள், ஜோகிகள், ஜம்பவனோடை, காலாடிகள், கல்வொட்டர்கள், குறவர்கள், களிஞ்சி தாபி குறவர்கள், கூத்தப்பால் கள்ளர்கள், கால குறவர்கள், களவதிலா போயர்கள், கேப்மாரிகள், மறவர்கள், மொந்த குறவர்கள், மொந்த கொல்லா, முடலகம்பட்டி,
நெல்லூர்பேட்டை ஒட்டர்கள், பெத்த போயர்கள், பொன்னை குறவர்கள், புறமலை கள்ளர்கள், பெரிய சூரியூர் கள்ளர்கள், படையாச்சி, புன்னன் வேட்டுவ கவுண்டர், சேர்வை, சேலம் மேல்நாடு குறவர்கள், சேலம் உப்பு குறவர்கள், சர்க்கரைத்தாமடை குறவர்கள், சாரங்கப்பள்ளி குறவர்கள், சூரமாரி ஒட்டர்கள், செம்மநாட்டு மறவர்கள், தள்ளி குறவர்கள், தெலுங்குப்பட்டி செட்டிகள், தொட்டியப்பட்டி நாயக்கர்கள், தோகமலை குறவர்கள் அல்லது கேப்மாரிகள், உப்பு குறவர்கள் அல்லது செட்டிப்பள்ளி குறவர்கள், ஊராளி கவுண்டர்கள், வயல்பாடு அல்லது நாவல்பட்டு கொரசாக்கள், வடுவார்பட்டி குறவர்கள், வளையர்கள், வேட்டைக்காரர், வெட்டா குறவர்கள், வரகுநெறி குறவர்கள், வேட்டுவ கவுண்டர்கள் ஆகியோர்கள் இந்த பிரிவில் இருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் உள்ள ஜாதிகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசால் ஆங்கில சொல்லின் உச்சரிப்புப்படி தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளதால் சில ஜாதிகளது உண்மை பெயருக்கும் இங்குள்ள பெயருக்கும் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக ஒக்கலிகர் என அரசு பட்டியலில் உள்ளது. ஆனால் இந்த சாதியினர் ஒக்கலிக்கர் என குறிப்பிட்டு வருகின்றனர். இருப்பினும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளதால் இந்த பட்டியலில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. முற்பட்ட ஜாதிகளை பற்றி காணலாம். 1985ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 2வது கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்தில் முற்பட்ட வகுப்பினர் என வகைப்படுத்தப்பட்ட ஜாதிகள் பட்டியல் இது. இங்கு முற்பட்ட ஜாதி கிளை ஜாதிக்கு அரசு வழங்கியுள்ள குறியீட்டு எண்கள், அடைப்புக்குறிகள் வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளன. அவைகளை காணலாம். ஆங்கிலோ இந்தியர் 511, ஜனோலா சால்வேஷன் சர்ச் 512, லண்டன் மிஷன் கிறிஸ்தவர்கள் 513, மலங்கரா சிரியன் கிறிஸ்தவர்கள் 514, ரோமன் கத்தோலிக்க மலங்காரா சிரியோ மலபார் ரைட்ஸ் 515, முற்பட்ட வகுப்புகளிலிருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் 516, தாவூத் 608, கட்சு சைத் 609, மீர் 610, மைமன் சைத் 611, நவாப் 612, அன்சார், தெக்கானி, துடிகுலா, லப்பை, ராவுத்தர், மரைக்காயர், மாப்லா, ஷேக், சையத் அல்லாத பிற முஸ்லிம்கள் 613, 501 செட்டியார்கள் 701, அச்சு வெள்ளாளர் 702, ஆதி சைவர் 703, ஆற்காடு முதலியார் 704, ஆரியர் 705, அரியூர் செட்டியார் 706, ஆற்காட்டு வெள்ளாளர் 707, அரும்புக்குற்று வெள்ளாளர் 708, ஆரிய வைசிய செட்டியார் 709, பலிஜா நாயுடு 710, பேரி செட்டியார் 711, போகநாட்டு ரெட்டியார் 712, பிராமணர்கள் 713, சோழபுரம் செட்டியார்கள் 714, தேவதிகர் 715, எழுத்தச்சர் 716, ஜானியர் 717, ஜைனர் 718, கடையத்தார் 719, கருப்பத்தான் 720, காக்கர் அதாவது மோப்பில்லா 721, கம்மவார் நாயக்கர் 722, கார்காத்த வேளாளர், காரைக்காட்டு வேளாளர், காரிக்காப்ப பிள்ளை வேளாளர் என்று அழைக்கப்படுபவர்கள் 723 நம்பர், காசுக்கார ஆச்சாரி 724, காயல் செட்டி 725, கோண கொள்ளர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 726, கொண்டியர் 727, கொங்கு செட்டியார் 728, கொங்கு நாயக்கர் 729, கொங்கு ரெட்டியார் 730, கொந்தள வெள்ளாளர் 731, கொட்டைக்கட்டி வீர சைவம் 732, கோட்டைப்புற செட்டியார் 733, கோட்டைப்புற வைசிய செட்டியார் 734, குக வாணியர் 735, மலக்கரா சிரியன் கிறிஸ்துவர் 736, மஞ்சுபுத்திர செட்டியார் 737, மொட்டை வெள்ளாளர் 738, மூசிக பலிஜகுலம் 739, நாடான்
நாட்டார் 740, நாயர் மேனன் நம்பியார் 741, நாங்குடி வெள்ளாளர் 742, நாட்டுக்கோட்டை செட்டியார், நாட்டுக்கோட்டை நகரத்தார் 743, ஒருகுண்ட ரெட்டி 244, இதர இந்துக்கள் பிராமணர் தவிர காஷ்மீரி, பஞ்சாபி, குஜராத்தி, ஒரியா, அஸ்ஸாமி, மராத்தி 745, பனிக்கர் 746, பத்தான், பட்டாணி, கான் 747, ராஜபீரி 748, ரெட்டியார் கஞ்சம ரெட்டி தவிர தேசூர் ரெட்டி, காப்பு, பண்டகாப்பு, பண்டார் ரெட்டியார் 749, ராவுத்த நாயுடு 750, சைவ செட்டியார் 751, சைவ ஓதுவார் 752, சைவ பிள்ளைமார் திருநெல்வேலி மாவட்டம் 753, சைவ சிவாச்சாரியர் 754, சைவ வேளாளர் 755, சாணியர் 756, சத்திரிய ராஜு ராஜ பொந்தொலி 757, திருவள்ளரை செட்டியார் 758, தீயர் 759, தொண்டை மண்டல வெள்ளாள முதலியார் 760, உலகமாபுரம் செட்டியார் 761, வீரசைவ வெள்ளாளர் 762, வெள்ளாள பிள்ளைமார் 763, வெள்ளாளர் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர 764, வெள்ளாளர் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர 765, வாரியர் மலையாளம் 766, ஜாதி குறியீட்டு எண் வழங்கப்படாதவர்கள் 999 போன்ற சட்ட பிரிவுகள் ஜாதி பிரிவினர்கள் தமிழ்நாடு அரசு சட்டப்பிரிவில் உள்ளன. இவ்வாறு மனிதன் தோன்றிய காலத்தில் தொழில் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஜாதி பிற்காலத்தில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக சாதி பாகுபாடால் பிரிக்கப்பட்டு பிறகு மக்களாட்சி தத்துவம் போன்று எல்லாம் வந்த பிறகு அது சட்ட வடிவாக மாறும்போது அந்தந்த பொருளாதார அடிப்படையில் அந்தந்த சாதி சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீடுகள் சட்டத்தால் அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஜாதிகள் பிரிக்கப்பட்டு இன்றும் சட்டத்தாலும் மனிதர்களின் இரத்தத்தாலும் ஒன்றி போன விஷயமாக இருக்கிறது.